ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக கொத்தடிமைன்னு தான் சொல்லணும். கொத்தடிமையிலும் மிகச்சிறந்த கொத்தடிமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் ஒரு போலி வேஷம் போட்டுக்கிட்டு திமுகவுக்கு முட்டுக்கிட்டு இருக்கிற திரு செந்தில்வேல் அப்படிங்கிற அந்த அண்டாவாயன் இந்த தற்கொலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது இந்த தற்கொலை ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டு பெண்களை ரொம்ப இழிவாகவும் கேவலமாகவும் பேசியிருக்கான்னு தான் சொல்லணும். அதாவது திமுகவை எதிர்த்து யாராவது அரசியல் பண்ணாலே ஏதாவது பேசினாலே பார்த்தோன்னா இவங்களோட டைரக்ட் அட்டாக் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தை அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பெண்கள் அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா நடக்கும். இது இப்போ விவாத மேடைகள் வரைக்கும் வந்து பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெவலில் திமுக பார்த்தோன்னா ஒரு கேவலமான அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் இறக்கி விடப்பட்டு பேச விட்டு இருக்கிற நபர்கள் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவன், அதுக்கப்புறமா இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற இவங்களாம். இவர் ரீசெண்டாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. அவரோட குடும்பத்தில் நடந்திருக்கும் என்னமோ, அவங்களோட குடும்பத்தில் தான் நடந்திருக்கு போல். அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்த்தோன்னா நம்ம வீட்டு பெண்களும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் பேசிகிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, விஜய் பின்னாடி போகிறாங்கள பெண்கள், அந்த பெண்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ பெண்கள் நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு சினிமா நடிகன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நமிதா, ஷகிலா இவங்கெல்லாம் வருவாங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து காரில் வந்தாலோ எங்கேயாவது போனாலோ உடனே நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா அப்படின்னு எல்லாருமே அவங்க பின்னாடி ஓடுவாங்க. அவங்க பின்னாடி ஓடும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் வருமோ, அந்த கோபம் ஏன் விஜய் பின்னாடி ஓடும்போது அந்த பெண்களுக்கு அது வரல? அந்த பெண்கள் விஜய் பின்னாடி ஓடுறாங்களா, அவங்களுக்கு ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வியை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கேவலமான ஒரு இழிவான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஷகிலா, நமிதா இவங்க பின்னாடி எல்லாம் ஜென்ஸ் எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி தானே லேடிஸ் வந்து விஜய் பின்னாடி நீங்கள் ஓடுறீங்க. 2-3 தானே. அது ஹீரோ, இது ஹீரோயின். அது நடிகர், இது நடிகை. அவ்வளோதானே டிஃப்ரெண்ட். இதை பற்றி ஏன் நீங்கள் பேசலை அப்படின்ற மாதிரி கோபப்படாமல் விஜய் பின்னாடி ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேட்குறா இந்த தற்குறி. இதை கேட்கும் போதே பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவா அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதாவது இவ சொல்கிறான்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சித்தப்பா, பெரியப்பா, பாட்டி எல்லாம் இப்படி தான் ஓடுவாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டிலலாம் சத்தியமாக அந்த மாதிரி யாரும் ஓடுனது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா யாருமே நடிகை வந்துட்டாங்க, ஷகிலா வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க கார் பின்னாடி ஓடுனதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவன் சொல்கிறான், அதாவது நம்ம வீட்டில் ஓடுவாங்க அப்படின்னு இவன் ஒத்துக்கிறான். இவங்க வீட்டில் ஓடி இருப்பாங்க போல், இவங்க சித்தப்பா, பெரியப்பா, இவங்க அப்பா, இவனா ஓடி இருந்தாலும் ஓடி இருப்பான், இவங்கெல்லாம் ஓடி இருக்காங்க போல். அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா குடும்பத்திலையும் அப்படி தான் ஓடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் போல். உன் வீட்டில் ஓடி இருப்பாங்க தற்குறி, அதை வந்து எல்லாரோடய கம்பேர் பண்ணாது. எங்கள் வீட்டிலலாம் அப்படி யாருமே ஓடவும் கிடையாது, நாங்கள் பார்த்ததும் கிடையாது, நாங்களே ஓடுனது கிடையாது. ஒரு நடிகை வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க பின்னாடி நாங்களாம் ஓடுனதே கிடையாது. விஜய் பின்னாடி நம்ம போவோம், ஏன்னா அவர் எனக்கு பிடிக்க முடியாதோ நாங்கள் போகிறோம். நடிகை பின்னாடி நாங்கள்லாம் ஓடுனதும் கிடையாது, எங்கள் வீட்டில் யாரும் ஓடுனது கிடையாது. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க தவிர வேறு யார் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவனே தான் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஓடுற மாதிரி அப்படின்னு இவங்க வீட்டில் ஓடுற நபர்கள் இருக்காங்களே தவிர மற்ற எந்த வீட்டிலும் கிடையாது. உன் வீட்டில் நடந்ததை வச்சுக்கிட்டு எல்லார் வீட்டிலும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பதிவு பண்ணாத அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல இந்த கொத்தடிமைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ அந்த பெண்கள் விஜய் பின்னாடி போகிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை எல்லாரும் அண்ணான்னு தான் கூப்பிட்றாங்க. அண்ணாவாக பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் எல்லா பெண்களுமே வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. தளபதி விஜய் அவர்களும் பார்த்தோன்னா நண்பா, நண்பீஸ்னு சொல்லுவார், என்னோட சகோதரிகள் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டுருக்கே தவிர இந்த தற்குறி சொல்கிற மாதிரி ஷகிலா, நமிதா பின்னாடி ஜென்ஸ் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவனும் பெண்கள் ஆபாசமாக தான் பேசுகிறான். அந்த மாதிரி அவங்க வந்து சில ஆபாச காட்சிகள்லாம் நடிப்பாங்கள்ல, அது அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க பண்ணும்போது அதை பார்க்குற ஜென்ஸ் மாதிரி தான் விஜய் அவர்களையும் பார்க்கணும், லேடிஸ் பார்க்குறாங்க அப்படின்னு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட பார்த்தோன்னா அவன் அந்த தற்கொலை ஓப்பனாக பேசுவான், இவன் பார்த்தோன்னா கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 2 பேருக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான். 2 பேரும் பார்த்தோன்னா நம்ம வீட்டு பெண்களை கேவலப்படுத்துறானுங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதாவது இருந்திருக்காங்களோ என்னமோ தெரியல, எங்கள் வீட்டிலலாம் அப்படி யாருமே கிடையாதுன்னு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இவனுக்கு சொல்லக்கூடியது. சரி, ஓகே. இப்போது ஒரு நடிகர் அப்படின்னாலே பார்த்தோன்னா அவர் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு இவன் யார்? நம்ம முடிவு எடுக்கிறத பார்த்தோன்னா முடிவு பண்ணுறதுக்கு இவன் யார் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. நாங்கள் முடிவெடுத்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறோம், அது எங்களுடைய முடிவு. அதை நீயே சொல்கிற, நீ போட மாட்டேன்னா நீ உன்னோட வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் சிந்திக்கலை, நீங்கள் ஏன் யோசிக்கலை, அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் மூலமாக எத்தனை நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரியுமா? அவருடைய சொந்த பணத்தை போட்டு எவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு 15-20 வருஷமாக பார்த்தோன்னா அப்படின்றது இவனுக்கு தெரியுமா? சொந்த பணத்தை போட்டு உதவி பண்ணுறதுக்கும் ஆட்சியில் உட்காந்து மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே செலவு பண்ணுறதை விட சொந்த பணத்தில் பண்ணுறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ரூல் பென்சில், ஒரு ரப்பர் வாங்கி கொடுத்துருப்பானா இந்த தற்கொலை அப்படின்னா இல்லை. ஆனால் விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்களும் காலங்காலமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி கூட நலத்திட்ட உதவிகள் எங்கேயாவது தாவேக்கா பண்ணிகிட்டு இருக்கும்.
அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவனுங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்பானுங்களா? பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோம், திட்டங்களை கொண்டு வந்து அதை கொண்டு வந்தோன்னு பேசுவாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்கங்கே எதிர்க்கட்சி அந்த கட்சி இருக்குன்னா அதிமுக இருக்குமா, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, எதுவும் பேசிட்டு இருப்பாங்க, விமர்சனம் வைப்பாங்க, இதுதான் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே இறங்கி தன்னோட சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு உதவிகள் பண்ணியிருப்பாங்களான்னு இருக்கவே இருக்காது. அந்த லெவலில் தான் இவங்களோட அரசியல் போயிட்டுருக்கு. இவனுங்க அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர்களையும் விஜய் ரசிகர்களையும் பார்த்தோன்னா வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான அந்த வீட்டு பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா இவங்க வீட்டில் அப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி நடிகன் அப்படிங்கிற ஒரு தன் பின்னாடி எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது வெற்றி பாதையில் பெண்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதுக்கப்புறமா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நடத்துகிறாங்க. அது வந்து ஏற்பாடு யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் அப்படின்னு இவங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க. சரி, அதை யாரோ இருந்துட்டு போச்சு, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் யார்? இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் யார் அப்படின்னா அவரும் ஒரு நடிகர் தான். இதை வந்து நம்ம எத்தனை வீடியோக்களை பேசினாலும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம சேர்த்து பேசுவோம். என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு எந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சு மக்களுக்கு பரிச்சயமானார் அப்படின்னா இல்லை, எதுவுமே கிடையாது. மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டம்னு அவர் ஏதாவது ஆரம்ப காலங்களில் இருந்து பண்ணியிருக்காரான்னா இல்லை, எதுவுமே பண்ணல. அவர் எப்படி மக்கள் முன்னாடி பரிச்சயமானார் அப்படின்னா, ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக மக்களுக்கு பரிச்சயமானார், மக்களுக்கு தெரிய வந்தார். அதுக்கு முன்னாடி விஜய் ஒரு ரெட் ஜெயின் மூவிஸை பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விஜய் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி பார்த்தோன்னா ஒத்த காலில் நின்று வேறு எந்த நடிகரை வச்சு நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண மாட்டேன், விஜய் மட்டும்தான் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அப்படின்னு நின்று ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பித்து குருவி அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்து தான் சினிமா ஃபீல்ட்லேயே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சினிமா அப்படிங்கிறதே சினிமா மூலமாக அறிமுகப்படுத்தினதே தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறதே மறுக்க முடியாத உண்மை. அது அவரே சொல்லியிருப்பார். விஜய் இல்லை அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸும் கிடையாது, நானும் பார்த்தோன்னா சினிமாக்குள்ளே வந்திருக்க முடியாது அப்படின்றது அவரே சொல்லியிருப்பார் உதயநிதியை. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது, மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள். அவர் அறிமுகப்படுத்தினதுனால தான் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிஞ்சு நடித்து இப்போ வந்து துணை முதல்வர் வரைக்கும் போயிருக்காரு. அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜில் விஜய் அவர்கள் போட்ட அந்த எஃபோர்ட்னு வச்சுக்கோங்க, ஏன் நம்ம இந்த தற்கொலை மாதிரி கேவலமாக பேசணும், எஃபோர்ட் தான் இவர் இப்போ வெளியே தெரிஞ்சு இங்கே போய் நிற்கிற அளவுக்கு பார்த்தோன்னா வளர்ந்துருக்காரு அப்படின்றத அவரே சொல்லுவார். நம்மளாம் சொல்லலாம், அவரே சொல்லுவார், எல்லா இடத்துலையும் பேசிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி சினிமா மூலமாக பரிச்சயமாகி பிரபலமாகி இப்போ துணை முதல்வர் பதவி வரைக்கும் உட்காந்துருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு பேச மாட்டானுங்க இந்த செந்தில்வேல் இவங்கெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா புதுசாக ஒருத்தர் எடுத்து அவங்க அரசியல் பண்ண ஆரம்பித்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அவரை நடிகர் அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற அரசியல். எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தான் சொல்லி பார்த்தோன்னா அடக்கணும்னு நினச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சொல்லணும்னு நினச்சாங்க. இந்த மாதிரி சொல்லியே பார்த்தோன்னா எல்லோரும் அடக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஜெயிச்சு இவங்களை அடக்கணுது பார்த்தோன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ அதே இடத்துக்கு தான் பார்த்தோன்னா விஜய் அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவரும் அதே தான் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குருவி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த போராட்டத்தை எடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமானார்? விஜய் இளைய தளபதி விஜயின் குருவி அப்படிங்கும்போது கீழே ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு வரும். ரெட் ஜெயின் மூவிஸ் அது யார் தயாரிப்பாளர்? கலைஞரோட பேரன் யார்? ஒரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் பார்த்தோன்னா அடையாளப்படுத்தினாங்களே தவிர இவர் வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவர், பல போராட்டங்களை முன்னெடுத்த அப்போ இருக்கிற ஒரு இளைஞர், கலைஞர் வழியில் பார்த்தோன்னா போராடின ஒரு நபர் அப்படின்லாம் பார்த்தோன்னா ஒரு பரிச்சயம் ஆகலை. சினிமா துறையின் மூலமாக அறிமுகப்படுத்தினார் விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். அது ஏதோ பார்த்தோன்னா ஏதோ மக்களுக்கு கருத்து சொல்கிற மாதிரியான படங்களை, அந்த படத்தில் தான் பெண்களை ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் பார்த்தோன்னா டைலாக் பேசிக்கிட்டு இருப்பார் உதயநிதி ஸ்டாலின். இவங்க தான் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறவங்க. அப்படி இருக்கிறப்போ எங்கள் கட்சியில் சொல்லவே அவரே அப்படி தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா படிப்படியாக வந்து நண்பேண்டா, அதுக்கப்புறமா இது கதிர்வேலன் காதல் இன்னும் போயிட்டே இருக்கும். அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான். யூத்துக்கு அதாவது இளைஞர்களை கவர மாதிரியான சில படங்களை எடுத்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி இளைஞர்களை கவர்னா தான் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இவங்க கவர்னா தான் நம்ம பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனில் ஒரு சீட்டு ஜெயிச்சு நம்ம போய் அரசியல் சட்டசபைக்குள்ளே போக முடியும் அப்படின்றத பக்கா பிளான். ஆனால் கேட்டால் எனக்கு அரசியலாக செல்லலை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறாங்க அப்படின்னா நானும் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் உருட்டுவாங்க. அது வேறு. சரி, அப்படி சொன்னாங்கல்ல, இப்போயே வந்துடுறாங்க, வராமல் இருந்திருக்கலாம்ல, அதெல்லாம் உருட்டு தான். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பார்த்தோன்னா தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கிறது, அந்த சினிமா அப்படிங்கிற பிம்பத்தை வச்சு பார்த்தோன்னா நானும் பரிச்சயமாகி மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக சினிமாக்குள்ளே வந்து நடித்து இப்போது பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகியிருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. அந்த மாதிரி வந்தவரை பற்றியெல்லாம் பார்த்தோன்னா நடிகர்னு பேச மாட்டானுங்க. இந்த செந்தில்வேல் போன்ற தற்குறிங்க விஜயாவில் பேசுவானுங்க. எப்போது அவர் நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி காலங்காலமாக 20 வருஷமாக பார்த்தோன்னா அவர் நடித்த சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகள், நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு, தன்னோட ரசிகர்களையும் பண்ண வச்சுருக்காரு. இப்போ தொண்டர்களாக எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த நடிகரை இவனுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த ஷக்கீலா வந்தால் பின்னாடி ஓடுவாங்க, நமிதா வந்தால் பின்னாடி ஓடுவாங்க, விஜய் வந்தால் நீங்களும் அப்படி தானே ஓடுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ உதயநிதி யார் பின்னாடி ஓடினார்ன்ற வரலாறுலாம் பேசணும் அப்படின்னா அதை விட நாரும். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. இந்த தற்கொலை பேசிட்டு அப்படின்றதுக்காக
நம்ம இதை அந்தளவுக்கு ஓவராக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இவரே பார்த்தோன்னா ஒரு நடிகர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசு. விஜய் அவர்களாவது இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஒரு நடிகரை வளர்த்து விட்டு அந்த நடிகர் அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இப்போ துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டார். அடுத்தது பார்த்தோன்னா முதல் வேட்பாளருக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேயாவது இன்னும் ஒரு ஆகலை, ஆனால் ஆக்கிட்டீங்களே ஒரு நடிகரை. அந்த நடிகரை பற்றி பேசுப்பா. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன போராட்டத்தை முன்னெடுத்தாரா? அவர் ஒரு நடிகராக வந்தார், அதுக்கப்புறமா பதவி கொடுத்தீங்க, எம்எல்ஏ ஷீட் கொடுத்தீங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு, சேப்பாக்கத்தில் பார்த்தோன்னா எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறமா வந்து இப்போ துணை முதல்வர் பதவி வரைக்கும் போயிட்டார். ஏன் திமுக கட்சியில் வேறு யாருமே இல்லையா, இவர் மட்டும்தான் துணை முதல்வர் அப்படின்னு பல கேள்விகள் கேட்க விரும்பல நம்ம. அதை இந்த தற்கொலை செந்தில்வேல் அங்கே கேட்பானா கேட்க மாட்டான். ஆனால் இங்கே விவாத மேடைகளில் பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் திமுகவுக்கு பார்த்தோன்னா கொத்தரிமை வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதா இந்த தற்கொலையோட வேலையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இவன் செட் பண்ண எல்லா நரேட்டிவும் பார்த்தோன்னா வந்து இது ஃபேக்காக இல்லைன்னா பேக் ஃபேர் ஆகி இவங்களுக்கு எதாவது ரிவீட் அடிக்குது. ப்ளஸ் திமுக கட்சிக்கு ஆப்பா போயிட்டுருக்கு அப்படின்றது இந்த தற்கொலைகளுக்கு எப்போ புரியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் உதயநிதி ஸ்டாலின் முன்னா அவரும் நடிகர் தான், இவரும் நடிகர் தான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட சேப்பாக்கம் தொகுதியில் எத்தனை உதவிகள் பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் தொகுதிக்கு எந்த அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு தெரியுமா? விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்பானுங்க. விஜய் பண்ணியிருக்காரா அப்படின்னு. இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிற வரைக்கும் ஓகே. இங்கே விஜய் பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி கேட்பானுங்க. அது எப்படா பார்த்தோன்னா கொத்தரிமை அப்படின்னா வாழ்க ஒழிக அப்படின்னு மட்டும்தான் கோஷம் போடுவீங்களா, பிரெயினை யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சேப்பாக்க தொகுதியில் எம்எல்ஏ யார் அப்படின்னா உதயநிதி. அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு யார் நல்லது பண்ணணும் அப்படின்னா இவர் தான் பண்ணணும். விளையாட்டுத்துறை அமைச்சராக பார்த்தோன்னா பதவி ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின். அப்போ அது சார்ந்த அந்த துறை சார்ந்த உதவிகள், நலத்திட்ட உதவிகள் யார் பண்ணணும்? அவர் தான் பண்ணணும். வேறு யார் பண்ணுவார்? வேறு யார் பண்ணுறது? அவர் தான் பண்ணுவார். பதவிகள் கைக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். அந்த உதவிகள் மூலமாக மேம்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு போய் சேர்ற உதவி அப்படிங்கிறது நம்ம கொச்சையாக பேச கிடையாது. சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணிட்டு போட்டோம், அது நம்ம பிரச்சனை கிடையாது. அந்த உதவிகள் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அந்த பதவி அப்படின்றது ஒன்று தேவைப்படுதில்ல. எம்எல்ஏ, விளையாட்டுத்துறை, இதெல்லாம் தேவைப்படுதில்ல. அது தேவைப்படுறதுனால தான் அவர் அங்கே போய் அதை பண்ணார். இல்லை அப்படின்னு எப்படி பண்ணியிருப்பார்? பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ விஜய் இருக்கார். அவருக்கு என்ன பதவி இருக்குது? அவர் எம்எல்ஏவா இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சரா, மற்ற ஏதாவது துறையோட அமைச்சரானா? இல்லை. எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னா விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டால், எல்லா பதவியும் பார்த்தோன்னா இவங்க கை வச்சுருக்காங்க. பண்ணுறது இவங்க, பண்ண வேண்டியது கடமை இவங்க. ஆனால் இவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, விஜயை பண்ணல அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரட்டும்டா, ஒரு துறை கிடைக்கட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அதுக்கப்புறமா தானே பண்ண முடியும். பண்ணல அப்படின்ட்டாங்க. ஆனால் அவரோட சொந்த காசு போட்டு பார்த்தோன்னா இது வரைக்கும் எத்தனை விஷயங்கள் நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தினமும் செய்திகளை பார்த்துட்டு தானே இருக்கோம். இவர் சொந்த காசில் பண்ணுறாரு, இவங்க மக்கள் காசில் பண்ணுறாங்க, அவ்வளோதானே, வேறு என்ன? ஆட்சிக்கு வராமே பார்த்தோன்னா அவர் இவ்வளோ பண்ணும்போது வந்தாருன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னு நாங்கள் பேச தான் செய்வோம். இவனுக்கு பார்த்தோன்னா ஆட்சியெல்லாம் கையில் வச்சுட்டு பதவியெல்லாம் கையில் வச்சுட்டு அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு. அப்போ பண்ணுறது தானே உங்களுக்கு ஓட்டு போட்டது, வேறு யார் பண்ணுவாங்க? இது ஒரு விஷயம் வேறு பார்த்தோன்னா அது ஒரு விவாத மேடையாக்கி இந்த டிபியூட்லலாம் பார்த்தோன்னா கலந்துக்கிட்டு பயங்கரமான காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த லெவல் இருக்குது இவங்களோடது. பதவிக்கே வராதவர்கள் பார்த்தோன்னா என்ன பண்ணாருன்னு கேட்க வேண்டியது. இதே தான் பார்த்தோன்னா இவங்களோட வேலையை சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோன்னா திமுக கொத்தடிமைகளாக இருந்தால் இந்த மாதிரி தான் பேசணுமே தவிர பிரெயின் யூஸ் பண்ண தெரியாது. பிரெயின் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ டிவிகே தோழர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஏமாற்றிருக்காங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து இப்போ பார்த்தோன்னா ப்ரூஃபோடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இந்த நடிகர் அப்படிங்கிற பிம்பத்தை மட்டுமே வச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம நரேட்டில் செட் பண்ணலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த மக்களே பார்த்தோன்னா அவரை வந்து நடிகராக இருந்தாலும் அவர் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்றத ரிப்பீட்டாக பார்த்தோன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதான் சோசியல் மீடியாஸில் இருக்க ஏகப்பட்ட வீடியோஸ் குட்டி கிடக்கு, எல்லாரும் பார்த்தோன்னா எடுத்து ஷேர் பண்ணுறது. எல்லா சோசியல் மீடியாஸிலும் தாவேக செஞ்ச நலத்திட்ட உதவிகள் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தனியாக ஒரு புக் வேறு போட்டிருக்காங்க நம்ம தளபதிக்கு. அந்த புக்கை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அதிலும் பார்த்தோன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த லெவலில் நலத்திட்ட உதவிகளும் பண்ணிட்டு இருக்கிற விஜய் அவர் இல்லைங்க. பதவி கிடச்சதுக்கப்புறமா நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குற இந்த தற்குறிங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. ஷக்கீலாவுக்கும் நமிதாவுக்கும் பார்த்தோன்னா வாழ்கன்னு பின்னாடி ஓடினவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற திரு செந்தில்வேல் அவர்களே. எங்கள் வீட்டிலலாம் அப்படி யாருமே கிடையாது. ஏன் வேறு எந்த நடிகை பின்னாலும் அப்படியெல்லாம் ஓடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இவங்க தான் பார்த்தோன்னா ஓடி இருக்காங்க போல். அதனால் இந்த செந்தில்வேலே பார்த்தோன்னா ஓடிருப்பான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது பின்னாடி ஓடிருப்பான். கார் சந்தில் பார்த்தோன்னா ஏதாவது டிக்கியில் ஒழிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதனால் இவனுக்கு போனவனு தானே அதை பற்றி பேச முடியும். ஓடி இருக்காங்க பின்னாடி. நமிதா வந்துட்டாங்க, நமிதா வந்துட்டாங்களா, தொட சைஸ் தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த சைஸ்லேயே பார்த்தோன்னா ஓடி பார்த்துருப்பான். ஷக்கீலாவெல்லாம் பார்த்துருப்பான். அந்த லெவலில் இவங்க போய் பார்த்துட்டு அது மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க, நம்ம வீட்லேயும் பார்க்குற மாதிரி தானே எல்லா வீட்லேயும் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு சகோதர பாசத்தோடு பார்க்குறாங்களா தற்குறி அப்படின்றத அந்த பெண்களே பார்த்தோன்னா செருப்பில் அடிச்ச மாதிரியான பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் இருக்கிற கொத்தடிமைக்கு புரியாது. சரி, இவ்வளோ பேசுகிற இந்த தற்குறி திமுக ஆதரவாளன் அப்படின்னு பார்த்தோன்னா தன்னோட பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து தூக்கிட்டு, பத்திரிகையாளரே கிடையாது, அது வேறு விஷயம், பத்திரிகையாளரே இல்லாமல் பத்திரிகையாளர்னு போட்டுக்கிட்டு இருக்கிற இவன் எந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஃப்ராடாக இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள்.
கீழே பார்த்தோன்னா அந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது தூக்கிட்டு திமுக ஆதரவாளர்னு போடுறதுக்கே பார்த்தோன்னா அந்தளவுக்கு வசிங்கமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னா நீ திமுகவுக்கு எந்த முட்டு கொடுக்குற, இந்த பக்கம் விஜயாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. என்ன வீடியோ போட்டாலும் இவ யார் அப்படிங்கிறத எடுத்து நம்ம பசங்க போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு இவரோட அந்த இது. சரி ஏதோ 2 கோடி ரூபாய்க்கு வீடெலாம் கட்டுறாங்க அப்படின்னு மாதிரியான ஒரு பத்திரிக்கையாளர் பற்றி பேசினாங்க. அந்த பத்திரிக்கையாளர் யாராக இருக்கும் அப்படின்னு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. யாராக இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஃபைனலி பார்த்தோன்னா இந்த செந்தில்வேல் இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற சில நபர்கள் எல்லாருமே ஒன்றா ஓடி இருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சித்தப்பா, பெரியப்பா, அவங்க அப்பா, பின்னாடி பார்த்தோன்னா செந்தில்வேல் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தானே கேட்க தோணுது. இப்போ எங்கள் வீட்டு பெண்கள் இருக்க நீ கேவலமாக பேசுகிற அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நபர் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். லாஸ்ட்டாக பின்னாடி ஓடி இருக்கா, ஷக்கிலாத்தோட சைஸு தான் இருந்திருப்பா, அப்போ ஓடி இருக்கா பின்னாடி பார்க்குறக்கு. இவனை ஓடி இருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து பழி எல்லா பெண்களும் அப்படி தான் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு எவ்வளோ பேசிகிட்டு இருக்கா. அதனால் நம்ம எப்படி வச்சு செஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா நீங்களே வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.